உடல் உறுப்பு தான தினத்தையொட்டி ரெயின்போ குழந்தைகள் மருத்துவமனை சார்பில் சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் உயிர்காக்கும் விழிப்புணர்வு வாக்கத்தான் நடைபெற்றது. இதில் எண்ணற்ற இளம் உயிர்களை காப்பாற்றும் ஆற்றலை கொண்ட குழந்தைகளுக்கான உறுப்பு தானத்திற்கு ஆதரவாக நடந்த இந்த வாக்கத்தானில் பெரியவர்கள், குழந்தைகள் மற்றும் மருத்துவ வல்லுநர்கள் என ஏராளமான பேர் கலந்து கொண்டனர். இந்த வாக்கத்தானை பிரபல நடிகையும் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருமான தேவயானி கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேம், ஒரு few words about organ donation. உங்களுடைய விஷன் அதுல எப்படி இருக்குங்கிறது people கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். Once again எல்லாருக்கும் good morning and அன்பான வணக்கம் from தேவயானி ராஜகுமாரன். I'm very honored to be here. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான தருணம் இது. Organ donation is celebrated every year and Rainbow Hospital, Rainbow Children's Hospital இந்த டைம் வந்து இந்த walkathon arrange பண்ணியிருக்காங்க. walkathon 2025 which is to create awareness about organ donation. We are all here for a very good cause. ரொம்ப நல்ல விஷயத்துக்கு இங்கே அசெம்பிள் ஆயிருக்கோம். ஆர்கன் டொனேஷன் ஐம் ஷுர் எல்லாருக்கும் கொஞ்சமாவது அவேர்னஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னை கூப்பிட்டாங்க, சரி ஓகே இட்ஸ் ஃபார் ஒரு நல்ல விஷயத்துக்காகன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சில பேருக்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் இருக்கலாம், சில பேருக்கு ஆர்கன் ஃபெயிலியர்ஸ் ஆயிருக்கலாம். அதனால வந்து நமக்கு இன்னொருத்தரோட ஆர்கன் தேவைப்படுது. So donation can be done and you can save lives, which is very good to give life to someone. ரொம்ப ஒரு சிறந்த ஒரு விஷயம். இதுக்கு இன்னும் நிறைய அவேர்னஸ் தேவைப்படுது. நிறைய பேர் இதுக்கு அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க. So I think this walkathon is the best thing which can happen and we should all thank Rainbow Hospital and the team of Rainbow Hospital இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு. ஆகஸ்ட் 13 வந்து ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஆர்கன் டொனேஷன் டே செலிப்ரேட் பண்றாங்க. ஆனா நம்ம முன்னாடியே இது செலிப்ரேட் பண்றோம். ஸோ லெட் அஸ் ஆல் ஸ்டார்ட் திஸ் வாக்கத்தான் அண்ட் கிரியேட் அவேர்னஸ் ஸோ தட் வி கேன் சேவ் லைவ்ஸ். எஸ் எஸ் மேம், ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் இருக்கு மேம் உங்ககிட்ட கேட்க. நீங்க வந்து இப்போ வரைக்கும் எல்லாரையும் வந்து இன்ஸ்பைர் பண்ணிட்டே தான் இருக்கீங்க. ஸோ அது வந்து லவ் லைஃப் ஆகட்டும், உங்களுடைய பர்சனல் லைஃப் ஆகட்டும், ஆர்எல்ஸ் உங்களுடைய கெரியர் ஆகட்டும். ஸோ இந்த கால ஜென்சிஸ்க்கு உங்களுடைய ஒரு குட்டி அட்வைஸ் அபவுட் வாட்? அபவுட் அவங்களுடைய பர்சனல் லைஃப் ஆர் கெரியர். ஸோ ரெண்டுத்தையும் எப்படி மேனேஜ் பண்ணலாம் அந்த மாதிரி ஏதாச்சும்? ஐ திங்க் we have to be true to life. We have to be true. நம்ம ஒர்க்காக இருந்தாலும் சரி, நம்ம லைஃபாக இருந்தாலும் சரி, ஜென்யூனாக இருங்க. அண்ட் பி ஹாப்பி. ட்ரை டு ஸ்ட்ரெஸ். லைஃப் இஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல் பட் as much as possible let us ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் பண்ணுங்க. உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது. அண்ட் பேலன்ஸ் லைஃப் பிகாஸ் லைஃப்ல வந்து எல்லாமே இருக்கு. ஹாப்பினஸ், டஃப் டைம்ஸ், எவ்ரிதிங். ஸோ வி ஹாவ் டு கோ த்ரூ இட். என்ஜாய் த ஜர்னி. தட்ஸ் வாட் ஐ வுட் லைக் டு சே. உடல் உறுப்பு தானம் என்பது பலரது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் செயலாகும். அது குறித்த அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு இந்த நடைப்பயணத்திற்கு ரெயின்போ குழந்தைகள் மருத்துவமனை ஏற்பாடு செய்தது. But we are not much heroes, but அந்த டாக்டர்ஸ் இருக்காங்கல்ல, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்பீக்கரை மாற்றுற மாதிரி, ஃபேனை மாற்றுற மாதிரி ஈஸியாக மாற்றி விட்டாங்க. 2 வாரத்தில் இவ்வளோ நல்லா நின்றுருங்க. என்னோட குழந்தை 8 மாதம் குழந்தை, அவங்களும் ஆல்மோஸ்ட் டூயிங் வெல் லைக் இன் ஹோம். டச் வுட். தேங்க்யூ. இவங்க தான் ஹீரோஸ், டாக்டர்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல். அதோட முக்கியமாக என்னோட இங்கே இருந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எவ்வளோ கேர் பண்ணிட்டாங்க. இந்த டீம் இல்லைன்னா இவ்வளோ ஈஸியாக உயிரை ஃபேன் லைட் மாற்றுற மாதிரி மாற்றிருக்கேன். நான் எலக்ட்ரிக்கல், அதனால நான் வந்து ஃபேன் லைட் எக்ஸாம்பிள் பண்ணுறேன். ஸோ எனிதிங் லைக் தே ஆர் த ஹீரோஸ் அண்ட் யூ ஆர் த ஹீரோஸ். தேங்க்யூ. We are here to spread the awareness and to celebrate organ donors.
இது குறித்து ரெயின்போ குழந்தைகள் மருத்துவமனையின் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் குழந்தைகளுக்கான மருத்துவ ஆலோசகர் டாக்டர் சோமசேகர் கூறுகையில், இன்று நாம் அனைவரும் ஒன்று கூடி உறுப்பு தானம் என்பது ஒரு முக்கியமான உயிர்காக்கும் செயல் என்பதை வலியுறுத்துகிறோம். குறிப்பாக அவசர மற்றும் சிக்கலான மருத்துவ சவால்களை எதிர்கொள்ளும் குழந்தைகளுக்கு இது மிகவும் முக்கியமானது. இந்த நடைப்பயணம் உடல் உறுப்பு தான விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அதிகமான மக்களை நன்கொடையாளர்களாக மாறவும் ஊக்குவிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் என தெரிவித்தார். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தேவயானி ராஜகுமாரன் பேசுகிறேன். இன்றைக்கி பெசன் நகர் பீச்சில் வந்து ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் வாக்கத்தான் 2025 அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பேசிக்கலி வந்து ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வு, ஆர்கன் டொனேஷன் பற்றி. இந்த வாக்கத்தானில் வந்து இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அவேர்னஸ்க்காக ஆர்கன் டொனேஷன் பற்றி. ஆர்கன் டொனேஷன் வந்து வேர்ல்டு வைடு ஆகஸ்ட் 13 செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆர்கன் டொனேஷனோட அவேர்னஸ் இன்னும் பெட்டராக வந்து எல்லாருக்கும் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வாக்கத்தான். நம்ம ஆர்கன் டொனேஷன் எப்போ பண்ணுறோம்? சில பேருக்கு வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் இருக்கலாம், இல்லை அவங்களோட ஏதாவது ஆர்கன் ஃபெயிலியர் ஆகிடலாம். அதனால தான் ஆர்கன் டொனேஷன் பண்ணுறாங்க. உயிரோடு இருக்கும்போது கூட இப்போ எல்லாம் ஆர்கன் டொனேஷன் பண்ணுறாங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஹேஸ் இம்ப்ரூவ்ட் அண்ட் கான் டு அ வெரி லார்ஜ் ஸ்கேல். ஹாஸ்பிட்டல்ஸ் இப்போ ரொம்ப வெல் எக்விப்டாக இருக்காங்க. டாக்டர்ஸ் அண்ட் ஆலாக ரொம்ப படித்தவங்களாக இருக்காங்க. அண்ட் நிறைய டெக்னிக்ஸ் அண்ட் நியூ டெக்னாலஜிஸ் எல்லாமே இருக்குது டு சேவ் லைவ்ஸ், டு பேசிக்கலி சேவ் லைவ்ஸ். அடல்ட்ஸோட மட்டும் இல்லை, சின்ன குழந்தைங்களுக்கு கூட இப்போ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. குழந்தைங்களோட லைஃப் சேவ் பண்ணுறது அது எப்படி? ஸோ ஆர்கன் டொனேஷன் மூலமாகவும் ஒரு வகையில் நம்ம பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்களோட உயிர் கூட காப்பாற்றலாம். ஸோ இந்த சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல், தட் இஸ் ரெயின்போ சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல், இன்றைக்கி ஒரு ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு இந்த வாக்கத்தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நானும் இந்த வாக்கத்தானில் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இட் இஸ் ஃபார் அ வெரி குட் காஸ். ஒரு நல்ல விழிப்புணர்வுக்காக இது பண்ணும்போது நானும் ஒரு சின்ன பங்காக இருக்கிறேன். அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி, ரொம்ப பெருமை. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் ரெயின்போ ஹாஸ்பிட்டல் ஃபார் டேக்கிங் சச் அன் இனிஷியேட்டிவ், ஃபார் ஆல் த டாக்டர்ஸ் who are working here, who are striving hard to save lives of little children. அண்ட் ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம். இந்த அவேர்னஸ் நீங்களும் எல்லோரும் இப்போ இன்றைக்கி இந்த இன்டர்வியூ கேட்குறவங்க ஜென்ரேட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் let us all create awareness about organ donation. Thank you.